நான் ஃப்ரீ ஆயிடுவேன்னா அந்த எலக்ட்ரானுக்கு பேரு ஃப்ரீ எலக்ட்ரான். நம்ம இங்க மெயினா நம்ம சாப்டரோட ஹீரோ இந்த எலக்ட்ரிசிட்டியில கம்ப்ளீட்டா நம்ம சாப்டரோட ஹீரோ வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் தான். ஸோ நான் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னேன்னா நான் பாசிட்டிவ் சார்ஜஸை பத்தி பேசல. நான் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ்லயுமே எலக்ட்ரான்ல பர்டிகுலரா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். சரியா? சோ இங்க என்ன சொல்றாங்க, கரண்ட் எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, நான் ரெண்டு பாடி அதுவும் வந்து சார்ஜ்டு பாடியா இருக்கும், கனெக்டட் டுகெதர். ஓகேவா? சோ ரெண்டு ஆப்ஜெக்ட வந்து நான் ரொம்ப கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இதோட பொட்டென்ஷியல் வேறையா இருக்கும், இதோட பொட்டென்ஷியல் வேறையா இருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட வந்து ஒரு வயர் மூலியமா நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா சார்ஜஸ் வந்து ஹையர் பொட்டென்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எப்போ சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அங்க வந்து கரண்ட்ன்ற ஒரு பினாமினா நடக்கும். ஓகேவா? So when two bodies, அதுவும் charged bodies, when two bodies charged to different potentials are connected together by means of a conductor, charges begin to flow from one body to another. The charges continue to flow till the potential. ரெண்டு இப்போ வந்து இது வந்து 5 வோல்ட் இருக்கு, இங்க 3 வோல்ட் இருக்குன்னா ஹையர் பொட்டென்ஷியல் இருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதுவும் 4 வோல்ட், இதுவும் 4 வோல்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே அந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுறதுனால ரெண்டுத்தோட பொட்டென்ஷியலுமே 4 வோல்ட்னு ரீச் ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் நடக்காது. அப்போ சார்ஜஸ் வந்து எவ்வளவு நேரத்துக்கு மூவ் ஆகும், என்னோட ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவல் பொட்டென்ஷியல கெயின் பண்றதுக்கு. இது வந்து ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் திருப்பி சொல்றேன்டா, இங்க எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மெயினா நம்ம யோசிக்கிறது நம்மளோட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். பட் ஆரம்பத்திலேயே நான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்ல மாட்டேன். போக போக வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்ம படிச்சுப்போம். So இங்க என்ன சொல்றாங்க, the flow of electric charges through a conductor constitute an electric current. குவான்டிடேட்டிவ்ல என்ன, ஒரு மெட்டீரியல் எடுப்பேன், அந்த மெட்டீரியலோட கிராஸ் செக்ஷனல் ஓகேவா, சோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுப்பீங்க, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை ஒரு செகண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணுதோ அதுதான் நான் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னோட எலக்ட்ரானோட பேசேஜ் இப்படி இருக்கு, என்னோட இந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் என்னோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ வந்து நான் குவான்டிடேட்டிவ்லி இது வந்து ஜென்ரலா சொல்றேன், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் கரண்ட் அப்படின்னு சொல்றேன். குவான்டிடேட்டிவ்லி ப்ராப்பரா நம்ம டிஃபைன் பண்ணோம்னா current வந்து in a conductor, so how much electric current in a conductor across an area held perpendicular to the direction of flow of charges is defined as the amount of charge flowing across that area per unit time. அந்த ஏரியாவை, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை யூனிட் டைம்னா எஸ்ஐ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டைமோட யூனிட் வந்து செகண்ட். அப்ப யூனிட்னா 1. அப்ப 1 செகண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணுதோ அதை தான் நான் வந்து என்னன்னு சொல்றேன்டாக்கனா கரண்ட்னு சொல்றேன். சரியா? இதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபார்முலா பேஸ்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா 1 செகண்ட்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டைம். அப்ப அந்த சின்ன டைம் ரொம்ப இன்டர்வல் ரொம்ப கம்மின்றத நான் எப்படி டிஃபைன் பண்றேன், டெல்டின்னு டிஃபைன் பண்றேன். இந்த டெல்டின்ற அந்த சின்ன இன்டர்வல்குள்ள எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் என்னோட கரண்ட். இல்ல எனக்கு 1 செகண்ட்லாம் வேண்டாம், 0.1 செகண்டுக்கு என்னால டிஃபைன் பண்ண முடியும்னா அந்த டெல்டிய நான் வந்து லிமிட் போடுறேன், அந்த டைம்க்கு ஒரு லிமிட் போடுறேன். என்ன லிமிட்னா இட் ஆல்மோஸ்ட் டென்ஸ் டு 0. 0 கிடையாது, 0.1 வந்து 0 கிடையாது, 0.1 இருக்கு. அப்போ இட் ஆல்மோஸ்ட் டென்ஸ் டு 0. அப்போ அந்த டெல்டிக்கு வந்து நான் வந்து இன்டர்வல் வந்து ரொம்ப சின்னதா ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னோட டெல் வந்து டியா மாறிடும், டி கியூப் பை டிடி. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலா வந்து டெல்னாலும் ஸ்மால் தான், டினாலும் ஸ்மால் தான். எப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நம்ம டிஃபரன்சியேஷன் ப்ராசஸை வச்சு நம்ம ஐ கால்குலேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆக மொத்தத்துல இங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு மெட்டீரியல்ல வந்து ஒரு ஹவருக்கு ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறத கரண்ட்னு சொல்லல. ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணுதோ அதை தான் 1 ஆம்பியரா 2 ஆம்பியரா குவான்டிடேட்டிவ் வைஸ் நான் வந்து மெஷர் பண்ண முடியும்னு சொல்றேன். சோ எனக்கு இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இப்போ நீங்க என்ன நோட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து the study of electric charges in motion is called current electricity. first point. second point வந்து definition of current with அதோட ஃபார்முலா. சரியா? நோட் பண்ணிக்கோங்கடா குயிக்கா. சோ நம்ம வந்து ஐ வந்து கரண்ட் எப்படி வந்து நம்ம மென்ஷன் பண்றோம், ஐன்னு மென்ஷன் பண்றோம். ஐ வந்து என்னன்னா
del q by del t அதை d-ஆ மாத்தணும்னா நம்மளோட del t-யோட லிமிட்டை வந்து tends to 0ன்னு போடுறோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா கரண்ட் ஸ்டெடி. இப்போ நம்ம 9 வோல்ட் பேட்டரிலாம் எடுத்துக்கோங்களேன். 9 வோல்ட் பேட்டரிலாம் வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 9 வோல்ட்டா தான் மெயின்டைன் ஆகும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 9 வோல்ட்டா மெயின்டைன் ஆகும்போது அங்க ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டும் கிரியேட் ஆகிற கரண்ட்டும் வந்து ஸ்டெடியா தான் இருக்கும். ஓகே, நம்ம கிட்ட ரெண்டு கரண்ட் இருக்கு, டிசி கரண்ட் அண்ட் ஏசி கரண்ட். டிசி கரண்ட்னா இப்போ 5 ஆம்ப்னா 5 ஆம்ப் ஸ்டெடியா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஏசி கரண்ட்னா என்ன, உங்களுக்கு 0ல இருந்து மேக்ஸிமம் போகும், திருப்பி 0 வரும், திருப்பி ஆப்போசிட் சைக்கிள்ல 0ல இருந்து மேக்ஸிமம் போகும். ஸோ எனக்கு ஹாஃப் சைக்கிள் வந்து என்னோட கரண்ட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட் கரண்ட் சொல்லுவோம். ஸோ நான் வந்து என்ன சொல்றேன், இந்த சாப்டர்ல நான் ஸ்டெடி கரண்ட்டை பத்தி படிக்க போறேன். இஃப் த கரண்ட் இஸ் ஸ்டெடி, அதாவது த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை வந்து சேஞ்ச் வித் டைம் எனக்கு சேஞ்ச்லாம் ஆகாதுன்னா நான் டெல் கியூவை வந்து சிம்பிளா ஐ ஈக்குவல் டு கியூ பை டீனே போட்டுடலாம். வாட் இஸ் ஐ? எலக்ட்ரிக் கரண்ட். கியூ வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா நம்மளோட ஜென்ரல் டெஃபினேஷன், என்னோட கரண்டோட ஜென்ரல் டெஃபினேஷன். ஸோ இந்த பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை கரண்ட் ஸ்டெடி கரண்டா இருக்கு, ஃபிளக்சுவேட் ஆகல, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது சேஞ்ச் ஆகல அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி ரைட் மை ஃபார்முலா ஆஸ் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஒருவேளை ஃபார் எவ்ரி பீரியாடிக் டைம் இன்டர்வல் எனக்கு கரண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, ஹாஃப் சைக்கிள்க்கு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல இந்த டெல் கியூஓ இல்ல டி கியூஓ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, இப்போ கிளவுட்ஸ்லாம் ரெண்டு கிளவுட்ஸ் வந்து மோத கிளவுட்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி பேக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ். அப்ப அந்த ரெண்டு கிளவுட்ஸ் வந்து மோத உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெண்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வெளியில வருது. ஒன்னு லைட் எனர்ஜி, இன்னொன்னு சவுண்ட் எனர்ஜி. ஓகேவா? அப்ப நம்ம இந்த லைட்னிங் பத்தி படிக்கும் போது அந்த லைட்னிங்ல வந்து என்ன ஆகும்னா, நீங்க பாத்துருக்கீங்கல்ல ஒரு மெல்லிய லைன் மாதிரி ஃபிளாஷ் லைட் மாதிரி இருக்கும்ல, அது வந்து எலக்ட்ரிக் கரண்டோட அந்த வேகம் இம்பல்ஸ் மாதிரி இருக்கும். அப்ப அந்த கரண்ட் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும், ஆனா ஹெவி ஃப்ளோவா இருக்கும். சோ எனக்கு இந்த லைட்டிங் வந்து விச் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பிட்வீன் டூ கிளவுட்ஸ், இல்ல கிளவுடுக்கும் ஒரு எர்த் சர்ஃபேஸுக்கும் இருக்கலாம், இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்சியன்ட் கரண்ட். டிரான்சியன்ட் கரண்ட்னா என்னன்னா ரொம்ப ஆக்சுவலா ஹெவி கரண்ட் வெரி ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன். ஓகேவா? சோ நம்ம கிட்ட வந்து டிரான்சியன்ட் கரண்ட்னு ஒண்ணு இருக்கு, டைரக்ட் கரண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு இருக்கு. நம்ம இங்க ஜெனரலா ஸ்டெடி கரண்ட் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட். ஆஸ் யூசுவல் வி நோ வெரி வெல். நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆம்பியரை ஹானர் பண்றதுக்காக அவரோட நேமே எஸ்ஐ யூனிட்டா வச்சுட்டோம். சோ என்னோட ஃபார்முலா என்ன? ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட்னா என்னன்னா இந்த ஐய நான் எஸ்ஐ யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ ஐ வந்து என்னது 1 ஆம்பியர். எப்போ வந்து ஒரு இடத்துல 1 ஆம்பியர் கிரியேட் ஆகும்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் கிராசிங் ஃபார் 1 செகண்ட். அப்ப நான் கியூவையும் எஸ்ஐ யூனிட்ல டிஃபைன் பண்ணணும், என்னோட டியும் எஸ்ஐ